சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இந்த நல்ல விடிகளில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல நேரத்தை உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். கர்ம வினைகள் ஒருவருக்கு முடிந்து விட்டது என்றாலே அவர்களுக்கான நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்று தான் அர்த்தம். ஒருவரின் கர்ம வினைகள் அவர்களை இந்த வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளும் பலவிதமான சோதனைக்குள்ளும் தள்ளிவிடும். ஆனால் அந்த நிலை கடந்து ஒருவருக்கு இந்த வாழ்க்கை வர முடியும் என்றால் நிச்சயமாக அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் பல நாள் மட்டும்தான். என் அன்பு குழந்தையே, நீ செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறாயோ இல்லையோ, இந்த சாயப்பா உனக்கு உண்மையில் கொண்ட அன்பினால் தேடி வந்து தருகின்ற வெற்றி வரத்தினை நீ முழுமையாக பெறக்கூடிய நேரம். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை நிறைவாக உன் முன்னால் கொண்டு வந்து சேரக்கூடிய நேரம். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. பொதுவாகவே இந்த நாளில் என் குழந்தை, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகையோடு இன்று தெய்வங்களுக்காக இன்று நாம் அவர்களை நினைத்தாலே போதும். நம் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும். நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை வெட்டி நீங்கும். உண்மையான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கத் தொடங்கும். இதுவெல்லாம் யாருக்கு நினைவில் இருக்கின்றதோ, இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் தெய்வங்களின் அருளால் நமக்கு நடக்கும் என்பது யாருக்கு புரிதல் இருக்கின்றதோ, அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் வேண்டிய வெற்றியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை யாரும் எங்களை யாரும் எல்லாம் பேச நல்ல நேரம் வந்ததும் இந்த வாழ்க்கை நமக்கான எல்லா உண்மைகளும் என்னாலும் நமக்கென நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான பல விஷயங்கள் உனக்கு மீண்டும் மீண்டும் இனி தொடரட்டும். பல உண்மையான விஷயங்கள் எப்பொழுதும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிலையாக தொடர்ந்து வரட்டும். நம்மை சுற்றி வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வந்து நமக்கு கொடுத்த இன்னல்கள் போதும். இனியும் என் குழந்தை இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கென உன் சாயப்பா நான் கொடுக்கின்ற எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாராலும் பெற்றுவிட முடியாது. ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று காத்து கொண்டிருக்கிறதா என்று நாம் தேடித்தான் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பெற நினைக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தோஷங்களை நீ ஒரு நொடி பொழுதிலும் விட்டுவிடாதே. தேடி கிடைத்தாலும் இங்கு பலருக்கும் உண்மையான விஷயங்களை பெற முடியாத சூழ்நிலைத்தான். அதே நேரத்தில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே ஒரு சேர கொடுக்க தயாராகிவிட்டது. ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் நிறைவாக பெறக்கூடிய காலம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் நீ எதிர்பார்த்ததுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நிலைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. நம்பிக்கையோடு என்னை தொடர்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக ஒரு நாள் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த இலக்கை அடைவார்கள் என்பது இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதமாக நீண்ட நாளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது நீ என்னை நம்பி இத்தனை காலமும் என்னை தொடர்ந்து வந்திருப்பது உண்மையென்றால் நிச்சயமாக நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கென கிடைக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். சந்தோஷம் என்பது இங்கு நிலையாக உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அதனை தக்க வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினாலும் தேவையில்லாத மனிதர்களின் எண்ணங்களினாலும் எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. முடிந்ததையெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைத்தது அதை தாரமாகவே கொடுத்து விட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றியின் பொழுதாக விடியட்டும். இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சொல்கின்ற பொழுதாக இருக்கட்டும். நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் நினைத்து வருந்தாதே. உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை என்னாலும் நினைத்து நீ சந்தோஷப்பட கற்றுக்கொள். உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து நடந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்கள் இதுவரையிலும் உனக்கு தந்திட்ட எண்ணங்களை எல்லாம் எண்ணி வருந்தாதே. உனக்கு வரக்கூடிய நன்மைகளுக்காக நீ எப்பொழுதும் பேரானந்தப்படு. ஏனென்றால் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கத்தான் நீ செய்கின்றது.
இந்த மனிதர்களை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லத்தானே செய்கின்றது. இவர்கள் யார் என்று உண்மையை உனக்கு சொல்லிவிடத்தானே செய்கின்றது. அப்படியானால் இதையெல்லாம் கண்டு என் குழந்தை ஒருபொழுதும் நீ வியக்கக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று சொல்லி ஒருபொழுதும் நீ வருந்தக்கூடாது. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்துவதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு பெருமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்நாளும் உன்னை நிரந்தரமாக்கும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும்போது எந்த நாளும் எந்த கிழமையும் அந்த நாள் உனக்கான நாள் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் எதையும் செய்ய துணியட்டும், யாரும் எந்த ஒரு விஷயத்தும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கான வாழ்க்கை. நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதையுமே மாற்ற முடியும், நினைத்தால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும். அதனால் எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கை நன்மைகளை நோக்கி நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்தே தீரும். உனக்கு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். யாரெல்லாம் நம்மை என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லி கதி கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து கலங்கி விடாதே. வாழ்க்கையில் பல அற்புதமான பாடங்களை உனக்கு தர தயாராகிவிட்டது. இதுவரையிலும் கிடைத்தது போதாதா என்று யோசிக்காதே. இதுவரையிலும் கிடைத்ததை விட இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும். நிச்சயமாக பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும். உன்னை சுற்றி இதுவரையிலும் உனக்கு ஏற்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் சேர்த்து வைத்து பல அனுபவங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படலாமா? சாயப்பா உனக்கு பல மாற்றங்களை தர தயாராகிவிட்ட இந்த நேரம், இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை உறுதியாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று எண்ணிக்கொண்டு இனிமேலும் நீ கலங்கிவிடாதே. இனி உன்னை சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கு எல்லாவற்றையும் நடத்துவதும் எப்பொழுதுமே உனக்கான புரிதலில் நின்று கொண்டிருக்கட்டும். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நமக்கென வருகின்ற நம் சாகினுடைய அன்பினை நான் நிலையாக பெற வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதாக இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி விடாது. சாயப்பா செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு கெடுதலை செய்வதும் மற்றவர்களுக்கு தீமையை நடத்துவதும் தான் இங்கு பலரின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் உனக்கு முடிந்த வரையிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திட நான் துணிந்து விட்டேன். ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் ஏராளமாக இருந்திருக்கின்றது. நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தர துணிந்து விட்டது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் தோல்விகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என் அன்பு குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளட்டும். இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி விடாதே. இதையெல்லாம் கண்டு நீ பதற்றம் அடையாதே. உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேலும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். இதுவரையிலும் நீ கடந்து வந்த இன்னல்களையும் கடந்து வந்த பாதைகளையும் சற்று திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாய் என்பது உனக்கு நினைவில் இருக்கும். உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் உனக்கு செய்தார்கள் என்பது ஒரு நொடி பொழுதும் உனக்கு மறந்திருக்காது. இது போன்ற உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்த இந்த மனிதர்களை மறக்காதே. அவர்கள் தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்கு நினைவில் இருக்கட்டும். தேவையில்லாத இந்த வாழ்க்கையையும் இவர்கள் உனக்கு செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதனால் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற இந்த காயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும். இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கான நன்மைகளை நடத்தட்டும். நீ எதையும் நினைத்து வருந்தாமல் இந்த சூழ்நிலைகளை நினைத்து நீ பதறாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பாவின் அன்பும் அரவணைப்பும் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நினைப்பது உண்மையென்றால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். நமக்காக யாரும் இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாயோ அவர்களே உன்னுடைய விஷயங்களுக்காக முன் நின்று உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய போவதை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடக்க வேண்டியது அவசியமாகின்றது.
காலத்தின் கட்டாயத்தினால் ஒரு சில விஷயங்கள் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உறக்கச் சொல்கின்றது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டுமா அல்லது விட்டு விலக வேண்டுமா என்று குழப்பம் உனக்குள் வருகிறது என்றால், உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு, உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொல்கின்ற உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு, எதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறட்டும் என்று நீ எண்ணினால் போதும். யாரும் இங்கு அடிபணிந்து வாழ வைக்க முடியாது. யாருடைய மனதையும் காயப்படுத்தி இங்கு எதுவும் செய்துவிட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து செய்து கொண்டே நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.